பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே, உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோபு புஸ்தகம் 42 அதிகாரம் 2வது வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று யோபு எழுதுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய அவர் நினைத்திருக்கிறாரோ அது ஒரு நாளும் தடைபடாது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியங்களை அவர் செய்து நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆகவே நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் உன்னதமானது, மேலானது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். ஆகவே நாம் தைரியமாய் இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி கடந்து வரும் பொழுது நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பிரசங்கின் புஸ்தகம் 3 அதிகாரம் 11 வசனத்திலே அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய அறிவினாலே, ஞானத்தினாலே தேவனுடைய செயல்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர், நேர்த்தியாய் அதனதன் காலத்திலே அவர் செய்து நிறைவேற்றுகிற தேவன். அவர் செய்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியங்கள் அதிசயமான காரியங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள், நம்மால் அதை கிரகிக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவன். அவர் செய்ய நினைத்து விட்டால் அது எந்த மனிதனும் தடை பண்ண முடியாது, எந்த கிரியையும் அதை தடை பண்ண முடியாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையானதை செய்து நம்மை உயர்த்துவதுதான் அவருடைய திட்டம். அவர் சொல்லுகிறார், உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் மேலானது, உன் வழியை காட்டிலும் என் வழிகள் மேலானது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்துவதே அவருடைய பிரதானமான நோக்கம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், அவர்தான் சகலத்தை உண்டாக்கினார். வார்த்தையினாலே எல்லா உலகங்களையும் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் செய்ய நினைத்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில அதை செய்து நிறைவேற்றுவார். இந்த நாளிலே மீகா புஸ்தகம் 2 அதிகாரம் 13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம் முன்னணியிலே நடந்து போகிறபடியினாலே எந்த தடையும் நமக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஆண்டவர் நமக்கு முன்னாலே சென்று தடைகளை நீக்கி போடுகிறார். தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து நாம் கடந்து போவோம். ராஜாவாகிய தேவன் நமக்கு முன்பாக போவார்.
கர்த்தர் முன்னணியிலே நடந்து போவார். ஆகவே அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது. யோபு புஸ்தகம் 9 அதிகாரம் 10 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆண்டவராகிய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று யோபு எழுதுகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் என்னாலே ஆராய முடியாத காரியங்களை, பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன். எண்ண முடியாத அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். மேன்மையான உயர் ஸ்தலங்களிலே நம்மை உட்கார செய்வார். ஆகவே அவர் சகலத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமையுள்ளவன் என்று நான் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடையாகி நின்ற செங்கடலை ஆண்டவர் இரண்டாக பிளந்து தடைகளை நீக்கி ஆண்டவர் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் செங்கடலை போல பிரச்சனைகள் நமக்கு முன்னால தடையாக நிற்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தடைகளை உடைத்து போட்டு நான் சகலத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன். நான் உன்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் தடைபடாது. நான் அதை செய்து நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவர் வாக்கினால் சொல்லுகிறதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீ செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் இந்த வருடம் முழுவதும் ஒருவேளை பல காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடைபெறவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆராய்ந்து முடியாத அதிசயத்தையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்து அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும். நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.